தற்போதைய அண்மைச் செய்தி. பெரம்பலூர் அருகே கோயில் திருவிழாவின் போது திடீரென அச்சு முறிந்து தேர் சாய்ந்ததால் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி இருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தேனூர் கோவில்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஐயனார் கோயில் திருவிழா தேரோட்டத்தின் போது இந்த பரபரப்பான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அச்சு முறிந்து தேர் சாய்ந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் கிரேன் மூலமாக தேரை நிமிர்த்தும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. தேர் சாய்ந்த இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் தேனூர் கோவில்பாளையம் அருகே தேர் சாய்ந்ததால் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. இந்த தேர் விபத்தில் யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. அச்சு முறிந்ததால் இந்த கோயில் தேரானது சாய்ந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. தேனூர் கோவில்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஐயனார் கோவில் திருவிழா தேரோட்டத்தின் போது தேர் அச்சு முறிந்து தேர் சாய்ந்திருக்கிறது. தற்போது அதனை நிமிர்த்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த தேர் சாய்ந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீதர். தற்போது இந்த தேர் சாய்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த தேரை நிமிர்த்தும் பணியானது நடைபெற்று வருகிறதா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக விட பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கோவில்பாளையம் கிராமத்துல தேர் திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது. இந்த தேர் திருவிழாவானது இன்று 3 தேரில் ஐயனார், ஸ்ரீ ஐயனார், மாரியம்மன், செல்லியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுடன் சாமி திருவிழா தேரில் அமர வைத்து இழுக்கும் பொழுது அத்தொகுதி குன்னம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் போக்குவரத்துறை அமைச்சருமான எஸ் எஸ் சிவசங்கர் தேரை வடம்பிடித்து இழுத்த போது அவர் இழுத்த தேர் அச்சு முறிந்து வலதுபுறமாக மற்றொரு தேரின் மீது சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக கோயில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஜேசிபி உதவியுடன் தேரை நிமிர்த்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதி மக்கள் அச்சு முறிந்ததால் அபசகனம் ஏற்பட்டதாக கிராம பொதுமக்கள் பேசி வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.